ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ் கிச்சன். நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனையும் ஹைப் பட்டனையும் தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். முள்ளங்கி சாப்பிட்றதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளோட உடலை ஆரோக்கியமாக வச்சிருக்கிறதுக்கு இயற்கை நமக்கு அளித்த ஒரு உணவுப் பொருள் தான் காய்கறிகள். இந்த காய்கறிகளில் உடல் ஆரோக்கியத்துக்கு தேவையான சத்துக்கள் எல்லாமே நிறைஞ்சிருக்குது. காய்கறிகளில் பல வெரைட்டிஸ் இருக்கு. அதில் ஒன்று தான் முள்ளங்கி. இந்த முள்ளங்கி அப்படிங்கிறது ஒரு வேர் காய்கறி தான். அதாவது பூமிக்கு அடியில் வளரக்கூடியது. தினமும் முள்ளங்கி சாப்பிட்றதுனால செரிமானம், நோய் எதிர்ப்பு சக்தி, இது மாதிரியான பல நன்மைகள் அது நமக்கு தரும். முள்ளங்கி சாப்பிட்றதுனால அது என்னென்ன நோய்களுக்கெல்லாம் மருந்தாக பயன்படுது அப்படின்னு பார்த்துட்டு வந்துடலாமா? நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க செய்கிறதுல முள்ளங்கி எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். விட்டமின் சி இருக்குல்ல, அது முள்ளங்கியில் நிறைய இருக்கு. அதனால நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க கூட உதவியாக இருக்கும். இதில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் இருக்குல்ல, அது உடலுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய ஃப்ரீ ரேடிக்கலால் ஏற்படும்ல, அந்த சேதத்தை தடுக்குது. நோய் தொற்றுக்களை எதிர்த்து போராட கூட உதவுது. முள்ளங்கியை அடிக்கடி சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா நெஞ்சில் தேங்கி இருக்கும்ல, அந்த சளியெல்லாம் முறிச்சு உடனே நிவாரணத்தை தரதோட உடல்ல நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கவும் செய்யும். சிறுநீரக செயல்பாட்டை ஆதரிக்கிறதுல முள்ளங்கி எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். தண்ணி அதிகமாக குடிக்காததுனாலையும் உப்புத்தன்மை அதிகமாக இருக்கக்கூடிய தண்ணியை குடிக்கிறதுனாலையும் இன்னைக்கு நம்மள பலருக்கும் சிறுநீரகத்தில் கற்கள் உருவாகிறது. முள்ளங்கி இருக்குல்ல, இது சிறுநீரக கற்கள் உருவாவதை தடுக்கிறதோட மட்டும் இல்லாமல் அதை கரைக்கவும் உதவியாக இருக்கும். நீங்கள் தினமும் முள்ளங்கி ஜூஸ் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா சிறுநீரக கற்கள் கரைஞ்சு சிறுநீரகத்தோட ஆரோக்கியம் மேம்படும். உடல் எடையை கட்டுக்குள் வைக்கிறதுல முள்ளங்கி எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். முள்ளங்கியில் கலோரிகள் குறைவாகவும் நார்ச்சத்து அதிகமாகவும் இருக்கு. இது அடிக்கடி உங்களோட உணவில் நீங்கள் அதிகமாக சேர்த்து சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா உடல் எடையை விரைவாக குறைச்சிக்கலாம். முள்ளங்கியில் இருக்கக்கூடிய நீர்ச்சத்தும் நார்ச்சத்தும் நம்மளோட வயிறை ரொம்ப நேரம் ஃபில்லிங்காக வச்சுருக்கும். அதனால எடையை ஈஸியாக குறைக்க முடியும். சருமத்தை ஆரோக்கியமாக வச்சிருக்கிறதுல முள்ளங்கி எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். முள்ளங்கியில் இருக்கக்கூடிய அதிக நீர்ச்சத்து இருக்குல்ல, இது சருமத்தை ஹைட்ரேட்டாக வச்சிருக்க உதவியாக இருக்கும். அதே நேரத்தில் முள்ளங்கியில் இருக்கக்கூடிய விட்டமின் சி இருக்குல்ல, இது கொலாஜன் உற்பத்தியை ஊக்குவிக்குது. இதில் இருக்கக்கூடிய விட்டமின் சி, ஜிங்க், பாஸ்பரஸ், இது மாதிரியான சத்துக்கள் சரும செல்களோட ஆரோக்கியத்தை மேம்படுத்தி முகப்பரு வராமல் தடுக்குது. ரத்த அழுத்தத்தை சீராக்குறதுல முள்ளங்கி எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். முள்ளங்கியில் பொட்டாசியம் அதிகமாக இருக்கு. இந்த பொட்டாசியம் இருக்குல்ல, இது ரத்த அழுத்தத்தை குறைக்க உதவுது. ரத்த ஓட்டத்தை கட்டுப்பாட்டில் வச்சுக்கவும் உதவியாக இருக்கும். உயர் ரத்த அழுத்த பிரச்சனை இருக்கிறவங்க முள்ளங்கி சாப்பிட்றது ரொம்ப நல்லது. முள்ளங்கியில் இருக்கக்கூடிய பொட்டாசியம் இருக்குல்ல, அது ரத்த நாளங்களை தளர்த்துறதுக்கும் ரத்த ஓட்டத்தை மேம்படுத்துறதுக்கும் உயர் ரத்த அழுத்தம், இதய நோய்களோட அபாயத்தை குறைக்கிறதுக்கும் உதவியாக இருக்கும். கல்லீரலை ஆரோக்கியமாக வைக்கிறதுல முள்ளங்கி எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். முள்ளங்கி அப்படிங்கிறது கல்லீரல் ஆரோக்கியத்தை பாதுகாக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள், ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் நிறைந்த ஒரு காய்கறி தான். அதிக அளவு நார்ச்சத்து இருக்கிறதுனால கல்லீரல்ல இருந்து நச்சுக்களை வெளியேற்ற உதவுது. அது மட்டும் இல்லாமல் முள்ளங்கியில் இருக்கக்கூடிய என்சைம்கள் இருக்குல்ல, இது கல்லீரல்ல கொழுப்பு படிவதை தடுக்கிறதுக்கு கூட உதவியாக இருக்கும். முள்ளங்கியை அடிக்கடி சாப்பிட்றதுனால கல்லீரல் இருக்கக்கூடிய நச்சுக்களை நீக்கிறதுக்கும் வீக்கத்தை குறைக்கிறதுக்கும் கல்லீரல் செயல்பாட்டை மேம்படுத்துறதுக்கும் உதவியாக இருக்கும். நல்ல செரிமானத்துக்கு முள்ளங்கி எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். முள்ளங்கியில் நார்ச்சத்து அதிகமாக இருக்கிறதுனால செரிமான அமைப்பை சீராக வச்சிருக்க உதவுது. முள்ளங்கியை அடிக்கடி உணவில் சேர்த்துட்டு வந்தீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய அதிகப்படியான நார்ச்சத்து இருக்குல்ல, இது செரிமான செயல்பாட்டை மேம்படுத்தி மலச்சிக்கல் பிரச்சனையை தடுக்குது. பித்த நீர் உற்பத்தியை சீராக்குது. கல்லீரல் பித்தப்பையெல்லாம் பாதுகாக்குது. உடல்ல தேங்கி இருக்குள்ள அந்த கெட்ட நீரை தடுக்கிறதுக்கும் உதவியாக இருக்கும். வீக்கத்தை எதிர்த்து போராடுறதுல முள்ளங்கி எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். முள்ளங்கியில் அந்தோசைனின்கள், ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள்லாம் நிறைய இருக்கு. இது வீக்கம், மன அழுத்தத்தை எதிர்த்து போராடுது. மூட்டு வலி, அது மட்டும் இல்லாமல் இம்ப்ளிமெண்ட்ரி, இந்த மாதிரியான பிரச்சனைகள்ல இருந்து கூட நமக்கு நிவாரணம் தருது. இந்த வீடியோவில் முள்ளங்கி சாப்பிட்றதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன அப்படின்னு தான் பார்த்தோம். இனி மார்க்கெட்டில் முள்ளங்கியை பார்த்தீங்கன்னா மிஸ் பண்ணாமல் வாங்கிட்டு வந்து சமைச்சு சாப்பிட்டு பலன் பெறுவீங்க அப்படின்னு நம்புகிறேன். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனையும் ஹைப் பட்டனையும் தட்டி விடுங்க. இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்குறது இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுறதோடு மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும். நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பாய்.